Assalamualaikum, welcome back to Asha Home Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முஸ்லீம் ஸ்டைலில் சூப்பரான மட்டன் எலும்பு வச்சு சூப்பரான தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும், நெய் சோறுக்கெலாம் செம்மையாக இருக்கும். இதுக்கு நம்ம குக்கரில் 100 கிராம் நான் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இது 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நான் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துப்பேன். அந்த கடலைப்பருப்பு டேஸ்ட்டுக்காக தான். நல்லா நம்ம 2 தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துப்போம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பெரிய சைஸ் வெங்காயம் 1, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நான் மட்டன் எலும்பு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கொழுப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மட்டனை கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டனுக்கு நிறையா போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம குக்கர் வச்சு 3 இல்லை 4 விசில் வச்சா போதும். கறியும் வெந்துடும். துவரம்பருப்பு இது கடைய தேவையில்லை, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இது சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சு 3 இல்லை 4 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அதில் இருக்க மட்டன்லாம் நம்ம தனியாக எடுத்துப்போம், ஏன்னா தாளிப்பில் போடுறதுக்காக. இப்போ மட்டன்லாம் நம்ம எடுத்தாச்சு. எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுருங்க. பாத்திரத்தை வச்சு ஆயில் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் சூடான பிறகு அதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கின பிறகு பச்சை வாசனை போன பிறகு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேருங்க. இதுவும் மிளகாத்தூளும் பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை அதில் சேர்த்துருவோம். சேர்த்து கொஞ்சோண்டு புதினா சேருங்க, அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். இப்போ அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு நான் இப்போ காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் கேரட் வச்சுருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, சவ் வாழைக்காய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸு. இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா வதக்குவோம். இப்போ ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம துவரம்பருப்பில் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கோம், அதனால் ஒரு தக்காளி போதும். 100 கிராமுக்கு இந்த 2 தக்காளி போதும், அதிகமாக தேவையில்லை, இல்லைன்னா ரொம்ப புளிக்கும். இப்போ அதையும் நம்ம வதக்கிடுவோம். வதக்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் போதும். ஏன்னா மிளகாத்தூள் நம்ம வேறு தாளிப்பில் போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம இது போட்டு வதக்கி நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு நல்லா உப்பு போட்டு வதக்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருவோம். அதுக்கிடையில் நம்ம ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதில் ஜூஸ் எடுத்துப்போம். இப்போ நல்லா எடுத்தாச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். நம்ம காய்கறி வெந்துருச்சு. காய்கறி வெந்த பிறகு நம்ம புளி கரைசலை அதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க, இல்லைனா அந்த புளியோட ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அதனால தான் கொஞ்சம் 5 மினிட்ஸ் வெந்துருச்சுன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் புளி போட்டிங்கன்னா காய்கறி வேகாது. எப்பயுமே காய்கறி வெந்த பிறகு தான் புளி போடணும். இப்போ புளி ஸ்மெல்லும் போயிடுச்சு. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க துவரம்பருப்பு அதில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நான் 1/4 மூடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி போதும் 100 கிராமுக்கு, ரொம்ப சேர்க்க வேணாம். ஒருத்தவங்க சேர்க்க மாட்டாங்க, இது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதையும் நம்ம சேர்த்தாச்சு. ஒரு 2 மினிட்ஸு கொதி வந்த பிறகு, ரொம்ப கொதிக்க தேவையில்லை. மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது 2த்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸு அப்படியே சிம்லேயே வைங்க. நம்ம சூப்பரான மட்டன் எலும்பு தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நெய் சோறுக்கு சூப்பராக இருக்கும், தோசைக்கும் செம்மையாக இருக்கும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.